அப்பாவை ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க. எல்லா ரூம்லேருந்து ஜோம் பண்ணிட்டுருங்க, காசு வெளியே யாரும் போகாதீங்க அப்படின்றாங்க. பா 27 பான் இப்போ போ ஆன்லைன் போயிட்டு ஃபுல் நைட் நடத்தாதீங்க, 1:30க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜனங்களை அனுப்பிட்டு நாளைக்கு காலையில் எல்லாம் 10 மணிக்கு எல்லா விசுவாசிகளையும் எல்லா சொந்தக்காரையும் வீட்டுக்கு வர சொல்லணும். செஞ்சாங்களே, ஏன் எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அப்பா இல்லாத ஊழியம் என்ன இருக்குது, என்ன வாழ்க்கை இருக்குன்னு பைபிளே கட்டில் காணல வீசிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஊழியமும் வேண்டாம், பிரசங்கமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வெறுப்பில் படுத்துட்டேன். ஒரு 2 hours இருக்கும். இப்படி காலையில் 3:30 மணிக்கு எங்கள் அப்பா அப்படியே கிட்ட வராங்க. எனக்கு வேண்டாண்டவர், நீங்கள் அழைப்பு இருந்தால் சபையார் தெரியுற மாதிரி எங்கள் அழைப்பு தெரியும், சரி அப்போ தான் வருவனும் போயிருந்தேன். ஆண்டு ஒன்றும் பேசல. எங்களுடைய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. சொல்லிருங்கப்பா, 2 நாள் உங்கள் அப்பா உயிரோடு இருப்பார், அதுக்கு முன்னாலே இறந்துருவார்ப்பா அப்படின்ட்டு போயிட்டார். சரி. அதை கேட்டு இடி விழுந்த மாதிரி ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டு ஒன்றுமே புரியல. நைட்டு 10 மணி இருக்கும், அப்படியே உட்காந்துருக்குறேன். அப்பா படுத்துருக்குறாங்க, எப்படி ஒன்றும் சொல்லவும் முடியாது, அந்த மாதிரி படுத்துருக்காங்க. அப்போது அப்பா சொல்கிறாங்க, ஏய் பைபிள் படி அப்படின்னா. என்ன படுக்கலாம்ப்பா, பைபிள் படினாங்க. 91ஆம் சங்கீதம் வாசித்தேன். வாசித்தோன்னே 46ஆம் சங்கீதம் வாசி, 46ஆம் சங்கீதம் வாசித்தேன். சரி. 23ஆம் சங்கீதம் வாசி, அழுதுச்சேன். ஜீவனில் ஒரு தேசத்தில் வரும்போது அழுதுச்சேன், தாங்க முடியல. அவன் இங்கே வா, பைபிள் வச்சுட்டு வான்னு சொல்லி தோலை கை வச்சுட்டு டாக்டர் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, நாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட்லாம் அரைக்கணும்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் என்ன சொன்னார் சொல்லு, இதுதான் சொன்னார். டாக்டர் சொல்லியிருப்பார், உங்கள் அப்பாவுக்கு வாழக்கூடிய சாத்தியம் கிடையாது, உங்கள் அப்பா 2 நாள் மறிச்சிட்டு போயிடுவார், எல்லாம் ஆயத்தப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி தானே? அப்படின்னு எனக்கு என்ன பேசுறது தெரியல. டாக்டர் சொன்னது அப்படியே சொல்கிறாங்க, சோமன்றா. டாக்டர் தான் சொன்னார், கர்த்தரின்னு சொல்லலை, ஜோமனு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் டாக்டர் 2 நாள் பெருசுங்கன்றாரு, அப்பா வந்து கர்த்தர் சொல்லலை, ஜோமன் அப்படின்றாங்க. நான் அழுதுச்சே ஜோம் பண்ணுறேன். ஜோமன் முடிச்சுட்டு எங்கள் அப்பா ஏன் தலைக்கு எழுதி ஜோம் பண்ணிட்டு பட்டு போய் அப்படின்றாங்க. நைட்டில் தூக்கமே இல்லை. காலையில் வீட்டுக்கு எல்லாம் வந்தாச்சு, சித்தப்பாக்கெல்லாம் வந்தாச்சு, எல்லாம் ரொம்ப சீரியஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது டாக்டர் ஜான் தனக்குமார்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருந்தார், கேஎம்சி ஒர்க் பண்ணிருந்தார். அவர் நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டரு. அவர் இப்போ தனியாக ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாரு. ஓகே ஓகே. அவர் வந்து இப்போது காலேஜ் சாம் ஜபத்தியோட சம்மந்தி. சரி சரி. ஆமாம், அவரும் சன் டாக்டர்ஸ். சரி சரி. அவர் எங்களை கூப்பிட்டாரு, நான் சர்ஜரி பண்ணுறேன், சரி, வில் ப்ரே அண்ட் டூ இட். அவர் இஸ் அ மேன் ஆஃப் காட். கத்த நிச்சயமாக அப்போ உடம்புல ரத்தமும் இல்லை, தண்ணியும் இல்லை, பட் தென் நம்ம பண்ணுவோம், கொஞ்சம் அதுக்குரிய இதெல்லாம் கொடுத்து நம்ம பண்ணுவோம், நீங்கள் அப்ளிகேஷன் வரும் சைன் பண்ணிடுங்க. எனக்கு கையெழுத்து போட பயமாக இருக்குது. அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாங்க, கையெழுத்து போடுங்கப்பா.
கையெழுத்து போடுங்க அப்படின்னு. கையெழுத்து போட்டு கொடுங்க சர்ஜரிக்கு. ஓகே சார். கையில் ஒரு பைசா இல்லை. ஹாஸ்பிட்டலும் போய் எவ்வளோ எல்லாம் செலவாயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. சரி. பெரிய சேவிங்ஸ் அப்பா கிடையாது, விசுவாச ஒளியும் தான். சரி சரி. அப்போது எப்படி சர்ஜரி பண்ண என்ன பண்ணுவோம், கையெழுத்து போடுன்னாங்க. அங்கே கீழே சொல்லிட்டு போகிறாங்க, கிட்டத்தட்ட 50,000 60,000 ஆயிரும் அப்படின்றாங்க. நீங்கள் உடனே வந்து 25,000 கட்டணும். கையில் 5,000 கூட இல்லை. பெரிய அமௌண்ட்டில் பெரிய அமௌண்ட்டு. சரி சரி, நானும் பிரதரும் முடிவு பண்ணோம், சரி சர்ஜரி கையெழுத்து போட்டுருவோம். சரி. போயிட்டு இதாக ஃபினான்ஸ் வெளியே இருந்து வாங்கிடுவோம், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கையெழுத்து போடுறோம். அப்பாவை ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க, எல்லா ரூம்லேருந்து ஜாம் பண்ணிட்டு இருக்காங்க, காசு வெளியே யாரும் போகாதீங்க அப்படின்றாங்க. பா சொல்கிறத கேளுங்க, ரூம்லேருந்து ஜாம் ஆகிட்டு எங்களுக்கு என்னன்னா இவருக்கு என்ன தெரியும், நம்மள தானே கேட்பான், நம்ம தான் பே பண்ணணும். 50,000 எங்கே போகிறது? சரி சரி, போகலாம் நிற்கிறோம், யாரும் வெளியே போகக்கூடாது, எல்லாம் இங்கே இருந்து ஜாம் ஆகிட்டுருங்க. அப்பா மீறி எதுவும் செய்ய முடியாது. சரி சரி, சேம் ரூமில் ஜாம் பண்ணிருக்கோம். 1 hour தான். ஒருத்தர் வராரு, அப்பாவுடைய ஃப்ரெண்டு, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர். சரி. அவர் அப்பாவோட செய்தியை ரொம்ப கூட்டு போய் அவர் ஃபார்மில் உட்கார வச்சு அப்பாவோட செய்தி, அப்பா உபதேசம் கேட்டே உட்காந்துருப்பார். சரி சரி. அவர் அங்கே இன்ஃபர்மேஷன் தரல. சரி. அவர் திடீர்னு வராரு, வந்து தேடி ரூம்குள்ளே வந்துட்டு, சரி அப்பா உள்ள கொண்டு போயிட்டாங்களா? ஆமாம், தைரியமாக இருங்க, ஜாம் பண்ணுங்க, ஒன்றும் இங்கே போய் பயந்துடாதீங்க, கத்தடத்தை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பேமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, போய்ங்க, நான் கீழே போய் கேட்டு தான் வந்தேன். சரி அப்படின்னு சொல்லி, இந்தாங்க முதல்ல இந்த 50,000 வைங்க, உடனே போய் கட்டிடுங்க, அப்புறம் நான் ஃபோன் பண்ணி ஜாஸ்தி ஆச்சு நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் இருக்குன்னு போயிட்டார். அப்போ தான் யோசிக்கிறோம், ஒரு பரிசுத்தவான் வாயில்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது எவ்வளோ வல்லமாக இருக்குது. பணம் இன்னும் வெளியே போகாதீங்க, கடன் வாங்காதீங்க, பேசாமல் ரூம் உட்காருங்க, ஜாம் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டாரு. 6 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சு. டாக்டர் சொல்கிறாரு, டாக்டர் முடிச்சுட்டு, ரெவரண்ட் சத்யநாதன் அப்படின்னாரா, யூஆர் ஆல் ரைட் நவ், சர்ஜரி இஸ் ஓவர் அப்படின்னாரா, பை காட்ஸ் கிரேஸ் டாக்டர். அவர் ஷாக் ஆயிட்டார். இவ்வளோ சீர் யாரும் பேச மாட்டாங்க, மயக்கத்தில் இருப்பாங்க. அது அந்த வார்த்தை மட்டும் சொன்னார், அப்படியே மயக்கத்தில் இருந்தார். 6 மணி நேரம் முடிச்சாச்சு. சரி, வி ஹவ் டன் அவர் பெஸ்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆண்டவர் தான். அந்த வயிற்றில் முக்கால்வாசி வயிறு நம்ம வந்து எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். நீ அவர் கொஞ்சம் தான் சாட முடியும், அந்த புண்ணுள்ள பகுதியை அத்தனையும் எடுத்துட்டோம். சரி சரி சரி. ஸோ வயிறு வந்து அவர் சின்னதாக சுயங்கி சின்ன. சரி சரி, கம்மியாக தான் சாட முடியும் அட்லீஸ்ட், பட் ஈ கேன் சர்வைவ். அந்த அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே ஆண்டர் தான் தரணும். இஸ் வீக் ஆகிட்டார் ரொம்ப, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான். அன்றைக்கி வந்து அப்பாட்ட சொல்கிறோம், பா இந்த மாதிரி சர்ஜரிக்கு எப்படிப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்பா சொன்னாங்க, டேய் உனக்கு தெரிஞ்சு டாக்டர் தான் என் ஓட்டம் முடிஞ்சுன்னு சொல்கிறாரு. சரி. ஆனால் என் காலை நீ முடியல, இன்னும் கொஞ்சம் காலம் கொடுத்துருக்காரு. சரி. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வைத்திய 2ஆக வெட்டினாலுமே என் உயிர் போகாது, தைரியம் கையெழுத்து போடுங்க அப்படின்னா, தைரியமாக போடுங்க அப்படின்னா. அவங்க சொன்ன மாதிரியே சர்ஜரிலாம் முடிஞ்சு சரி சுகமாக வந்து, அதுக்கப்புறம் 1 வருஷம் நல்லா ஊழியம் செஞ்சு, ஓகே, அப்புறம் 95ஆம் வருஷம் ஆரம்பத்தில் சரி ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஆகாரம் சரியாக இவ்வளோதான் சாப்பிட முடியும், ஏன்னா அந்த வயிறு சின்ன. ஆமாம் ஆமாம், அதனால் லைட்டாக ஜாண்டிஸ் அஃபெக்ட் ஆச்சு. சரி சரி சரி, ரைட் ஆச்சு. அப்போது 95 ஆரம்பத்தில் 1995ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுறாங்க, நியூ இயர் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் ஜாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, பைபிளில் எழுதுகிறாங்க, 1975 to 1995 my 20 years vision will be fulfilled this year. ஓகே ஓகே, ஜனவரி மாதம் எழுதுகிறாங்க. சரி சரி, இப்போ இந்த வருஷம் என்னுடைய தரிசன ஊழிய நாட்கள் முடிவடையும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ப்ளஸ் ஏப்ரல் மாதம் கூட ஏசிஏல இப்போ சாம் சுந்தரம் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாங்க. சரி, முடியாமல் தான் பிரசங்கம் பண்ணிட்டு வராங்க. அந்த 1995ஆம் வருஷம் மே மாதம் கொஞ்சம் பலவீனாகிறாங்க, நல்ல வீக் ஆகிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, சண்டே சர்வீஸில் மட்டும் சிலப்போ வருவாங்க, முடியாட்டே நீ பிரசங்கம் பண்ணிடுவாங்க. அப்போது அவங்கள பிரசங்கம், ஆமாம் ஆமாம், அப்போது பிரசங்கம் பண்ணும்போது சிம்சோனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரி,
சிம்சோனை பற்றி பேசிட்டு முடியும் போது அவன் உயிரோடு இருக்கிற நாட்களை காட்டிலும் அவன் மரிக்கும்போது அவனால் கொல்லப்பட்டவர் அநேகர். சரி சரி. ஆனால் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு இருந்ததை விட அவர் மரித்த பிற்பாடு அவரால் சேர்த்து கொள்ளப்படுற மக்கள், ஆதாயப்படுற மக்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவர் வந்து அதே போல் லாசருவை எங்கே கொண்டு போகிற முக்கியம் இல்லை, ஆனால் கர்த்தர் வந்து நாமத்தை மையப்படுத்துகிறார். லாசருவை கல்லறை வரைக்கும் கொண்டு போயிட்டார், ஆனால் அங்கேருந்து கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவனை பார்த்தவங்க கர்த்தர் விசுவாசிக்க வேண்டி வச்சாங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன். அப்போது எனக்கு பயம், ஆசி பழக்கம் இல்லை, அப்பா கூட பிரசங்கம் பண்ணதும் இல்லை. 1-2 முறை பேச விடுறாங்க. நான் பேசி முடிக்கிறேன், பின்னாலேருந்து அப்படியே எந்திரிச்சு வந்தாங்க மேலே வந்து மைக்கை பிடிச்சிட்டு, இன்னைக்கு கர்த்தர் எங்க கூட பேசினாரு, நாங்கள் தான் அழுது, ஆண்டவரே இவ்வளோ நல்ல ஊழி செஞ்சனே ஆண்டவரே, ஏன்பா நான் ஐசியூக்கு போனோம் சரி அப்படின்னு கிளங்கினேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையில் பேசினார், லாசருவை கல்லறைக்கே கொண்டு போயிட்டு வந்தேன். அப்போது ஐசியூக்குள்ளே போனாலும் வெளியே வந்து என் ஊழியத்தை ஜெயத்தை ரொம்ப செய்யவும் இன்றைக்கு ஒரு நிறைவுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கவும் கர்த்தர் செஞ்சுருக்காருங்க. அதுக்கு மேலே நீ கர்த்தருடைய கையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் அந்த மாதம் திருவிருந்தில் ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. சரி, ரொம்ப அற்புதமான பிரசங்கம் பண்ணாங்க. அது மறக்க முடியாத பிரசங்கமாக இருந்துச்சு. எல்லாம் அழுது வரைக்கும் கொடுத்தாங்க. அந்த மே மாதம் நல்லா இருக்கிறாங்க தெரியும். ஆனால் திடீர்னு மறிக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னால் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க சோஃபாவில். அப்போ நாங்கள் பார்த்து என்னப்பான்னு, கொஞ்சம் ஆலிஸ் கொடுப்பா அப்படின்றாங்க. பலவீனமாக இருக்கிறாங்க, நல்ல பலவீனமாக இருக்காங்க. கொஞ்சம் ஆலிஸ் கொடுனாங்க. ஆலிஸ் கொடுத்தோம். அதை குடிச்சிட்டு சோஃபா அப்படியே உட்காந்துட்டு சொல்கிறாங்க, கர்த்தர் கூட பேசினாருப்பா அப்படின்னா. என்ன சொன்னாருப்பா? சோகம் கொடுத்துருன்னு சொன்னாரா? இல்லை, அதெல்லாம் கேட்காதீங்க, கர்த்தர் கூட பேசினாரு, என் டியூட்டியெல்லாம் நீ நல்லா செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னார். நான் கொடுத்த டியூட்டியை செஞ்சு முடிச்சிட்ட, உன்னை குறித்து நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ப்பா. அப்போ சுகத்தை பற்றி இல்லை, டியூட்டி நல்ல ஜெயமாக முடிச்சிட்டேன், என்னை பற்றி ஆண்டு சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. அது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் 27ஆம் தேதி 26ஆம் தேதி நைட்டு இங்கே ஆன்லைன் ப்ரேயர். அப்போது நான் தான் அப்பா பெயின் கில்லர்லாம் கொடுப்பேன், இன்ஜெக்ஷன் கொடுப்பேன். அப்போ அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறேன், இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அப்பா நைட் ப்ரேயர் போகிறேன்ப்பா அப்படின்னா, அண்ணன் முன்னாலே போயிட்டாப்புல நான் பின்னால் போகிறேன். சரி. அப்போ அப்பா சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டோன்னே இன்ஜெக்ஷன் போடுவோம் போவேன். அன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு முடிக்கிறேன், கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னா. என்னப்பா அப்படின்னா, இல்லை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னா. அதான் நான் போட கடைசி ஊசி. அப்போ சொல்கிறாங்க, என்னை வந்து ஹாலில் படுக்க வச்சுருங்க. அவங்களே சொல்கிறாங்க. ஏன்ப்பா அப்படின்னு, ஹாலில் படுக்க வைங்கன்னு. கட்டில் போட்டு ஹாலில் படுக்க வச்சுட்டாங்க. அப்படியே டைம் பாஸ்டே இருக்கிறாங்க. அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பெட்ரூம் எரியுது. நான் போகிறேன்ப்பா, மகிரி சர்ச்சுக்கு போகிறேன்ப்பா, நைட் ப்ரேயர் போகிறேன்ப்பா, போகலாம் இரு அப்படின்ட்டாங்க. ஜோம்பி திரும்பி கிளாக் பாஸ்டே இருந்தாங்க. என்ன பார்க்குறீங்கன்னு டைம் பார்த்தேன். டைம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. தெரியுது. டைம் என்னப்பான்னு, மணி 12:05 ஆயிடுச்சு. 12:05னா இன்னைக்கு என்ன தேதி? 27பான்னு. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்போ போ, ஆன்லைன் போயிட்டு ஃபுல் லைன் நடத்தாதீங்க, 1:30க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜனங்களை அனுப்பிட்டு நாளைக்கு காலையில் எல்லாம் 10 மணிக்கு எல்லா விசுவாசிகளையும் எல்லா சொந்தக்காரையும் வீட்டுக்கு வர சொல்லுங்க. அப்படி சொல்கிறேன். எதுக்குப்பா வர சொல்லுங்க. நாளைக்கு எல்லாம் 10 மணிக்கு 10:30 மணிக்கெல்லாம் சொந்தக்காரங்க சபையார் எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரிப்பான்ட்டு. சரி சரி. அப்போ 1:30க்கு முடிச்சு சொல்கிறோம், இந்த மாதிரி அப்பா எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி, எல்லாம் வாங்க அப்படின்னு. அடுத்த பார்த்து சொந்தக்காரங்க எல்லாம் சபையாரெல்லாம் 10:30 வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. எல்லாம் வந்துட்டு அப்பா ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க, முடியாமல் படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பாவை பார்த்து நாளைக்கு நான் நல்லாக்கன்னு அப்பாவை பார்த்துட்டு எல்லாம் ரூம் உள்ளே போய் எல்லாம் குரு சேர்ந்து ஜோம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னா. என்ன பண்ணு, எல்லாத்தையும் போய் ஜபத்தை நிறுத்த சொல்லு. அப்பா எல்லாம் அவங்களுக்கு ஜபம் பண்ணுறாங்கப்பா, என் சுகத்துக்கு யாரும் ஜபம் பண்ணக்கூடாது.
நீ சுகத்துக்கு யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் வர சொல்லு, எல்லாம் வந்து இங்கே உட்காந்து பாட சொல்லு. பா என்ன பாட சொல்லு, யாரும் சுகத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் உட்கார வச்சு பாட சொல்லு. எல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. பாடிட்டு இருக்க நான் பக்கத்தில் உட்காந்து ஸ்பூனில் தண்ணி கொடுத்துட்டே இருக்கிறேன். நாக்கு வறந்துட்டே இருக்குது, ஒன்றும் சாப்பிடல. தண்ணியும் பாலும் மாவும் குடிச்சிட்டே இப்படியே படுத்துருக்குறாங்க. ஒரு 2:30 மணி, ஒரு 3 மணி இருக்கும். நான் ஸ்பூனில் இப்போ குடிங்க பண்ணுறேன், போதும்பா அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் குடிங்க பண்ணுறேன், இங்கே விட்டுரு, நான் அங்கே போய் குடிச்சுக்கிறேன். இங்கே விட்டுரு, நான் அங்கே போய் குடிச்சுக்கிறேன், வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இப்படி கையை இப்படி வச்சுட்டாங்க. கையை வச்சுட்டு நேராக வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. யாரோ வந்தால் விஷ் பண்ணுவாங்களா, அது மாதிரி இப்படியே சிரிக்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. அப்புறம் அமைதியாயிட்டாங்க. சத்தமே இல்லை. அப்புறம் அப்பான்றோம், சத்தமே இல்லை. நான் தெரியலையே, ஏன்னா மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரிய மாட்டேங்குது. அப்படியே அந்த மூச்சு இது வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாகுது. அந்த கழுத்துலலாம் அந்த மூச்சு போடுறதெல்லாம் லைட்டாக அப்படியே கம்மியாகுது. என்னடா புரியலையே பார்த்தா ஒரு அசைவுமே இல்லாமல் அப்படி நின்றுச்சு, நிற்கிற மாதிரி ஆகுது. லைட்டாக அப்பப்போ அப்படி இருந்துட்டு சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோம். கரெக்டாக என் தங்கச்சி அனிதாவும் ஜென்சன் 4 மணிக்கு வராங்க சாயந்தரம். அவசரமாக வந்து உள்ளே வந்தோன்னே அனிதா அப்பா பார்த்தோன்னே என்னாச்சு அப்பாவுக்குங்க அழுதா. மறிக்கூடிய இதே இல்லையே, என்னாச்சு அப்பாவுக்கு கத்துனா, நான் கூப்பிட்டு அப்பாவை கூப்பிடுன்றேன். கிட்ட காதுலேருந்து அப்பா அனிதா வந்திருக்கேன்ப்பா அப்படின்னா ஒரு மொழி முழிச்சாங்க பிரதர். அப்படி முழிச்சுட்டு இந்த கையை எடுத்து இப்படி லெஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டாங்க. அப்படி வச்சு பண்ணது தான் அதோட இருந்துச்சு. சனிக்கிழமை அதாவது முன்கூட்டி எல்லாத்தையும் சொல்லி ஆயத்தப்படுத்துகிறோமா, எல்லாத்தையும் வர வச்சுட்டாங்க. ஹோல் சர்ச்சு ஃபேமிலிஸ் எல்லாம் இருந்து பாட தான் அவங்க உயிர் பிரிஞ்சுது. வீட்லேயே ஆண்டக்குள்ளே போயிட்டாங்க. 27ஆம் சனிக்கிழமை அப்போ மறிச்சாங்க. 28ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கலை. அன்றைக்கி அப்பாவுடைய ஃபியூனல் சர்வீஸும் அடக்காரம் நடந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயாலாம் வந்து, பாஸ்டர் யோபையா, லோக்கலுக்கு எல்லா லீடர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் ராஜேந்திரன் சொன்னார், அப்பா இருக்கும் போதே எப்படி அடக்கம் நடத்தணும், அடக்கம் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் செய்யணுன்றது முன்கூட்டியே சொன்னார். ஸோ அதன்படி நான் செய்யணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதன்படியே செஞ்சு என்னையும் என் பிரதரையும் சபைக்கு முன்னால் வச்சு ஜெபம் பண்ணி பாஸ்டர் இருக்கும் போதே 2 பேரையும் பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுத்துட்டாரு. இனி அவங்க தொடர்ந்து ஆலயத்தை நடத்தும் போது நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், பாஸ்டரோடு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இணைந்து நின்று ஊழியத்தை கட்டணும்னு சொல்லி இதே வளாகத்தில் பாஸ்டர் விரும்பினபடியே சொல்லிட்டு போனபடியே இங்கே அடக்கம் பண்ண போகிறோன்னு சொல்லி இங்கேயே ஆலய வளாகத்தில் அடக்கம் பண்ணோம். ஸோ அதே இடத்துல இப்போது இந்த இடத்துல அப்பாவையும் அம்மா 2 பேரும் போன வருஷம் அம்மா ஆண்டுக்குள்ளே மறிச்சாங்க. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் அம்மா இறந்தாங்க. ஸோ அம்மாவையும் அதே இடத்துல தான் இங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறோம். ஸோ கர்த்தரை எல்லாவற்றையும் முன்கூட்டியே அப்பா மூலமாக சொல்லி அதை ஆயத்தப்படுத்தி வச்சது எங்களுடைய ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும், தாங்க முடியாத துயரம் இருந்தாலும், எங்களை ஆறுதல் படுத்த முடியாத காரியம் என்னென்னா, அழகாக ஆண்டு எல்லாரையும் முன்கூட்டியே அறிவிச்சு ஒரு விசுவாச பாதையில் ஓடக்கூடிய ஒரு தேவ ஊழியனுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறார் என்பதை தத்துவமாக பார்க்க முடிஞ்சது. 25ஆம் வருஷம் ஜனவரி மாதமே எங்ககிட்ட வீட்டில் ஃபேமிலி பேரப்போ சொல்கிறாங்க, நான் ஆண்டுக்குள்ளே போயிட்டேன்னா நம்ம சர்ச்சை வளாகத்திலே பின்னால் ஒரு ஓரத்தில் என்னை அடக்கம் பண்ணிடுங்கப்பா. பா என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொன்னால் கேளுங்கப்பா, நான் ஆண்டுக்குள்ளே போயிட்டேன்னா சர்ச்சு காம்பவுண்ட்லேயே ஓரத்தில் அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னா. அந்த வருஷம் அந்த மே மாதம் அப்பா இறந்து இங்கே தான் அடக்கம். ஸோ அவருடைய அந்த முடிவெல்லாம் பார்க்கும்போது தான் பெரிய ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய ஹெவி லாஸ் எங்களுக்கு. அப்பா மரித்த பிற்பாடு ஒரே வருஷத்தில் சபையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அப்பாவுடைய
ஃபஸ்ட்டு டெத் ஆனிவர்சரியில் சபையை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 100 ஆத்துமாவுக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுத்தோம். அப்பா ஆமாம். ஸோ என்ன ஆகுமோ நினச்சோம். ஆனால் கர்த்தர் அப்பா மறித்து ஒரே ஆண்டில் ஊழியம் வந்து ரெட்டிப்பாக வளரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அப்பா இருக்கும்போது 55 வயசு அவங்களுக்கு. ஆமாம். அதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப கம்மியான ஏஜ்லேயே அப்போ ரொம்ப கம்மியான வயசு தான். 55 வயதுன்றது ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு இதில் நல்ல ஊழியத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க. டக்குன்னு 55 உங்களுக்கு அந்த 55 இயர்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஹி ரீச்ட் ஹிஸ் மேக்ஸிமம். ஓகே 20 இயர்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு மூத்த போதகர் பாஸ்டர் யோபையா சொன்னார், நான் 55 வருஷம் செஞ்ச ஊழியத்தை சத்தியநாதன் 20 வருஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டாரு. அவ்வளோ பரவலாக எல்லா பக்கமும் அறிமுகமாகிற மாதிரி ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி நல்ல சாட்சி சொன்னாங்க. அதுபோல் அந்த ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி ஊழியத்தையும் ஆண்டு பெருக பண்ணி ஆசீர்வதிச்சு ஆத்துமாக்களை தேவன் தந்து கிளை ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தி அநேக வளர்ச்சியின் பாதையில் கர்த்தர் நடத்தினார். அதே போல் கோவை பிரான்ச்சுக்கும் சொந்த இடத்த வாங்கும்படி தேவன் கிருபை செய்தார். வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சிக்குள்ளே தான் செல்லும்படி தேவன் கிருபை செஞ்சார். ஸோ உங்களுடைய ஊழிய அனுபவத்தை கேட்குறோம். இது வரைக்கும் அப்பாவுடைய இது ஃபுல்லாக சொன்னீங்க. ஸோ உங்களுடைய ஊழியம் அதுக்கப்புறம் 95லேருந்து ஃபுல்லாக நீங்கள் ஆயிடுச்சு இல்லையா? சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஊழிய குடும்பத்தில் தான் இருந்தீங்க. ஆமாம், ஃபுல்லாக மினிஸ்ட்ரி தான் பண்ணுறீங்க. என்னுடைய ஊழியம் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் சிறு வயசாக இருக்கும்போதே ஸ்கூல் லைஃப் இருக்கும்போதே டோன்ட் வாண்ட் டு சர்வ் காட், ஊழியத்தை நான் விரும்பலை. அப்படியா? ஆஃப்டர் சீயிங் தி ஸ்ட்ரகிள் ஆஃப் மை ஃபாதர், சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஐ வாண்ட் டு சப்போர்ட் ஹிம். ஓகே ஊழியத்தில் வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பார்த்துட்டே இது ஹெல்ப் பண்ணலாம். அப்படி தான் நான் விரும்பினது. சரி. ஆனால் எங்கள் அப்பா அடிக்கிற சொல்லுவோம், உண்மை பெரிய அழைப்பு இருக்குது, நீ ஊழியம் செய்யணும். இல்லை என் பிரதர் இருக்கார், ஊழியம் செய்யட்டும், நான் வந்து உலக வேலை தான் செய்வேன், ஊழியம் சப்போர்ட் பண்ணுறேன் நான். அப்போ சொல்லுவாங்க, ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுவார், நீ மாதிரி ஊழியத்துக்கு வந்தாகணும், உன்னைய பிறக்கும் போதே ஆண்டவர் உன் வாழ்க்கையை தொட்டுட்டாரு அப்படின்னாங்க. அது என்னன்னா, நான் என் அம்மா வயிற்றில் இருக்கும்போது இதே கோயம்புத்தூரில் செங்காலியப்பன் ஹாஸ்பிட்டலில் அம்மா செக்கப் இருந்தபோது 5 மாதத்தில் இருக்கும்போது அவங்க செக்கப் பண்ணி சொன்னாங்க, 2 தலை ஒரு உடம்பு இருக்காங்க, 2 heads fixed in 1 body. சரி. அதனால் இந்த குழந்தை பிறந்தோடனே மறிச்சிடும். ஆனால் உடனே இது பிறப்பதுக்கு முன்பாகவே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் 8 மாதத்துலேயே. அது பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அது பிறந்து மறித்து தான் பிறக்கும், இல்லை பிறந்தோன்னே மறிச்சிடும். ஆனால் தாயாரோட உயிருக்கு ஆபத்து. அதனால் 8 மாதத்துலேயே ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்து போட்டிங்கன்னா தான் தாயாரை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் எல்லாம் இதே ரிசல்ட்டு தான். அப்போது அப்பாவுக்கு ரொம்ப பயம் கலக்கம். ஆனாலும் அப்பா வந்து ஒரு ஜெபம் பண்ணியிருக்காங்க அந்த நாட்கள்லேயே, எனக்கு திரும்ப ஒரு ஆண் குழந்தை தரணும் ஆண்டவரே, அதுக்கு நான் ஸ்டீஃபன் பேர் வைப்பேன், ஸ்தேவான் கத்திரிக்காய் பிரகாசித்த மாதிரி பிரகாசிக்கணும்னு சொல்லி வழக்கமாக மூத்தது பையன் பிறந்து அடுத்து பெண்ணு கேட்பாங்க. அப்பா வந்து இன்னொரு பையன் வேணும், அவங்க ஸ்டீஃபன் பேர் வைப்பேன்னு சொல்லி முன்கூட்டியே அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டுறாங்க. சரி. ஆனால் டாக்டர்ஸ் ரிசல்ட் இந்த மாதிரி, அம்மா குழந்தை பிறக்கக்கூடிய அந்த பிரசவ காலம் வரும்போது தாத்தா ஊருக்கு போயிட்டாங்க, வெள்ளூருக்கு போயிட்டாங்க. அங்கே போனப்போ அந்த காலத்தில் ஃபோன் இதெல்லாம் ஒன்றும் வசதி கிடையாது. சரி. அப்போது அங்கே இருக்கும்போது சிஎம்சிலே பார்த்துட்டு, பக்கத்துலேயே சிஎம்சி இருந்ததுனால ஏதாவது ஒன்றே போய் பார்த்துடலான்னு இருக்காங்க. ஆனால் 9ஆம் மாதம் துவக்கத்தில் வேறு எதுவும் அவங்க முடிவு பண்ணலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் அம்மாவுக்கு சரியான வயிறு வலி. அப்போது ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, அடுத்த கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பெயின், நகர முடியாத வலி. காலையில் டிஃபன் சாப்பிட்டு அமர்ந்திருக்காங்க, பயங்கரமான பெயின். அப்போ அந்த 8:30 மணிக்கு காரில் ஏற்றக்கூட முடியாத நிலைமையில் இருக்கும்போது பக்கத்தில் சிஎம்சியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் நைட் டியூட்டி முடிச்சுட்டு மார்னிங் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள போய் கேட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு. அவங்க வந்து பார்த்துட்டு அசைக்கவே முடியாது, இப்போவே அது பிரசவம் பார்த்தாங்கன்னு சொல்லி அவங்க பிரசவம் பார்த்தாங்க வீட்லேயே. அப்போ வீட்லேயே பிரசவம் பார்க்கும்போது தான் கர்த்தருடைய பெரிய கிருபை, எல்லா பயத்தையும் தாண்டி பிறக்கும் போது ஆண்டவர் ஒரே தலை ஒரே சரீரத்தோடு நார்மல் டெலிவரியில் பிறக்க தேவன் கிருபை செய்தார். அப்போது எங்கள் அப்பா அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க. சரி. சிஎம்சிலையும் சொல்லிட்டாங்க 2 heads fixed in 1 bodyன்னு. சரி. ஆனால் தூக்கி எரிஞ்சிடணும்னு சொல்லியிருந்த நேரத்தில் ஆண்டு வந்து ஒரு சுகப்பிரசவத்தில் ஒன்று பிறக்க வச்சார். அதே மாதிரி ஸ்டீஃபன் பேர் வச்சோம்.
நீ ஊழியம் செஞ்சு ஆகணும், அப்படி ஒரு நாள் ஊழியத்துக்கு வந்து ஆகணும். எவ்வளவோ தட்டி கழிச்சிருந்தேன். சரி. அப்புறம் 10th எல்லாம் படித்து முடிக்கும் போதெல்லாம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் போன்றவங்க, சரி, அப்புறம் மோகன் சிலாஸ்லாம் அடிக்கடி வந்துட்டு போவாங்க இங்கே. சரி சரி சரி. அவர் கம்யூனிஸ்டில் வந்துடுவார், சில மாதம் வந்துடுவார். அப்படியா? ஆமாம், அப்போ ரொம்ப நெருக்கமான பழக்கம் அவர். சரி சரி. அப்போது எல்லா இதுலேயும் எல்லாம் ஜோனும் போதெல்லாம் ஊழியம் தான் சொல்லுவாங்க. இப்போ ஸ்ரீமூர்த்தின்னு சொன்னா இல்லையா பெங்களூரில், அவர் என் அப்பாவுக்கு ஆபிக்கு தகப்பேன். அது எங்களுக்கும் அதே போல் தான் அவர் நடத்திட்டு அவரும் சொன்னார், உன்னை சிறு வயதிலே ஆண்டு அழைக்கிறாரு, நீ கீழ்ப்படிஞ்சு வந்தீங்கன்னா ஒன்றிலும் வயது மூத்தவர்களும் முன்னாடி வார்த்தை கேட்குறாங்க, இதை நான் பார்க்குறேன், ஒப்பு கொடுனார். சொன்னால் அப்பா கூட பேசாதீங்க, தனியாக பேசிக்குவோம் அப்படின்லாம் சொல்லி அவர் எவ்வளோ சொல்லி வச்சுருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது 12th முடிக்கிறேன். சரி. நான் இப்போ ஒரு மீட்டிங் போகிறப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் சொல்கிறாரு, அவரோட தனி ஜெபம் பண்ண போகிறோம் ஃபேமிலியாக. அப்போ ஜெபம் பண்ணிட்டு தலை கை வச்சுட்டு, ஊழியன்னா பாடு வேதனை கஷ்டம் இதான் நினைக்கிற? இல்லை இல்லை, நான் உன்னை அழைக்கிறேன், நம்பி வா, உன்னை செல்வந்தனாவே நான் வைப்பேன் அப்படி கர்த்தர் சொல்கிறாருன்னாரு. சரி சரி சரி. எனக்கு என்னடா நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மாறி மாறி ப்ராஃபஸி வந்துட்டே இருக்குது. சரி சரி. அப்போ 12th முடிக்கிறேன். முடிக்கும் போது செக்குலர் ஸ்டடீஸ் போகவா இல்லை ஊழியமான்னு தெரியல. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுறேன், சண்டே சர்வீஸ் முடித்தோடனே இந்த மலையில் ஏறி போயிடுறேன். மேலே ஏறிட்டு பயங்கர வெயில், மேலே போய் அந்த உச்சியில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். யாருக்குமே தெரியாது. அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டு போகிறேன், நான் மலையில் போய் ஜெபம் பண்ண போகிறேன், சாப்பாடு கூப்பிடாதீங்க. நான் மட்டும் மேலே போயிட்டேன். அந்த வெயிலில் நேர் முழங்கால் போட்டு உச்சி வெயிலில் இந்த பாறை உச்சியில் ஜெபம் பண்ணுறேன். சரி. இன்னைக்கு நீங்கள் இது ஜூலை 11, அப்பா ஊழியத்துக்கு அழைச்ச நாள். இன்னைக்கு நீ அழைச்சிங்கன்னா நான் வருவேன். எத்தனையோ ஊழியர்கள் மூலமாக கூப்பிட்டீங்க, நீங்கள் என்னை கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி, சரி நீங்கள் கூப்பிடுங்க, ஏதாவது விதத்தில் கூப்பிடுங்க, இல்லாட்டி இன்னைக்கு நீங்கள் கூட நான் வரவே போகிறதில்ல அப்படின்னு மலைக்கு ஏறிட்டேன். சரி சரி. 5:30 வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். சரி. ஒரு பதில் வரல. சரி. நான் ஒரு ஜெபம் பண்ணியிருந்தேன், நான் வந்து ஊழியத்துக்கு வரதா இருந்தால் என் அழைப்பு எல்லாருக்கும் தெரியணும். ஊழியக்கார பையன் ஊழியத்துக்கு வந்தாலும் சொல்லக்கூடாது, என் மேலே இருக்க அழைப்பு என் சபைக்கு தெரியணும், அப்போ தான் ஊழியத்துக்கு வருவேன். ஆமாம் ஆமாம். இல்லாட்டி படிக்கிறது கஷ்டப்பட்டு பைபிள் காலேஜ் போயிட்டாங்களோ ஊழியத்துக்கு வந்தாலும் அது எனக்கு வேண்டாண்டவர். நீங்கள் அழைப்பு இருந்தால் சபையார் தெரியுற மாதிரி எங்கள் அழைப்பு தெரியணும். சரி. அப்போ தான் வருவேன்னு போயிருந்தேன். ஆண்டு ஒன்றும் பேசலை, ஆண்டு விட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் வேதனை என்னென்னா, ஒன்றா வான்னு சொல்லணும், இல்லை வேண்டாம் வேற இதுக்கு லைன் போடுச்சு, ஒன்றுமே பேசலையே. அப்போ ஆணை கை கழுவி விட்டாரோ அப்படின்னு சங்கடத்தோடு வந்து வர. சாயந்தரம் வழக்கம் யூத் மீட்டிங் நடக்கும். அன்னைக்கு எங்கள் அப்பாவே நடத்துகிறார் யூத் மீட்டிங், பின்னால் வச்சு நடத்திட்டு இருக்காரு. சரி. எல்லாம் ஆவில் நிரம்பிட்டு இருக்காங்க, அபிஷேகத்தில் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் ஆவில் நிரம்பி பயங்கர குதூகலமாக போயிட்டு இருக்கு. நான் அப்படியே வந்து அந்த ஓரத்தில் ஒரு கதை, அந்த கதை கிட்ட உட்காந்துச்சேன். சரி. அந்த அபிஷேகம் தாங்க முடியாமல் எல்லாம் நிரம்பும் போது அப்பா சொல்கிறாங்க, ஈவினிங் சர்வீஸ்க்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எல்லாம் திரும்பி உட்காருங்க, ஈவினிங் சர்வீஸ் ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் சர்வீஸ் ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போ அங்கேயே உட்காந்துருக்கேன். நான் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வாசிட்டு பண்ணிட்டுருப்பேன், முன்னாலே வரல அங்கேயே உட்காந்துருக்கேன். அந்த கதையில் சாஞ்சிட்டு ரொம்ப சங்கடத்தோட ஆண்டவர் கை கழுவி விட்டாரு, எதுக்காலமே தெரியாமல் போயிடுச்சு எனக்குன்னு சொல்லி உட்காந்துருக்கிறேன். அப்போ எல்லாம் ஆவில் நிரம்புறாங்க, ஒரே சபை ஃபுல்லாக கூட்டம் பயங்கரமாக அபிஷேகம் நிரம்புறாங்க. அப்போது ராஜன் எட்வர்ட் இருக்கார் இல்லையா, பாஸ்டர் ராஜன் எட்வர்ட், அவர் சாம்சங் அவங்கெல்லாம் மியூசிக்கெலாம் வாசிட்டு எல்லாம் பாடி அவர்ஷிப் பண்ணிருக்காங்க. திடீர்னு அவங்க அபிஷேகத்தில் நிறைஞ்சி அப்படியே நீந்திட்டே வர மாதிரி வராங்க. பின்னால் வரைக்கும் நீந்திட்டே அன்னி பாஷையில் பேசிட்டே நீந்தி வராங்க. வந்து பின்னால் கதை வரைக்கும் போய்ட்டு சுற்றி வராங்க. நான் அந்த கதையில் உட்காந்துருக்கேன். சரி. இவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, ஆவில் நிரம்புறாங்க, நம்ம தான் வாழ்க்கையில் உடஞ்சி கிடக்கிறோம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். சரி சரி. அவர் வந்து அப்படியே ஆவி நினைட்டு வந்து அவர் கையை மேலே பட்டுச்சு. பட்ட உடனே டபால்னு என்ன பண்ணாரு, வலது கையை பிடிச்சி தூக்கிட்டார். தூக்கிட்டு, இதோ இவனை நீ கண்டுபிடித்தேன், தீமோத்தை மேல் இறங்கின ஆவி இவன் மேல் இருக்கிறது, இவன் எனக்காய் வேறு புரிக்கிறேன், சிறுவயது அநேக கஷ்டத்தின் பாதையில் நடக்க வேண்டியது வரும், ஆனால் கர்த்தராகிய நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கொண்டு சபையில் கட்டுவேன், கடல் கடந்து போவேன்னு சொல்லி பயங்கரமாக ப்ராஃபி சொல்கிறார். எங்கள் அப்பா எனக்கு ஞானசானம் கொடுக்கும்போது என்னெல்லாம் வார்த்தை வெளிப்படுத்தினாரோ அதே ப்ராபஸி திருப்பி வருது. அப்படி கையை தூக்கி இப்படிலாம் சொல்லிட்டு விட்டுட்டு விழுந்தவர் தான் செத்த பிணமே விழுந்துச்சார். அப்படி ஒரு வல்லமை. அப்பா அப்பா இதுக்கு சொல்கிறாங்க, எல்லாம் ஜபத்தோடு இருங்க, இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு புதுமையான காரியம் செய்கிறாரு, யாரோ ஒருவரை தேவன் தமக்காய் தெரிந்து கொள்கிறார் அப்படின்றாங்க.
எல்லாமே நிரம்பிட்டு இருக்கிறாங்க. அவர் முடிச்சுட்டு அப்போ உடனே இங்கே வந்து முட்டி போட்டுனாங்க. முன்னா வந்து முட்டி போட்டேன். அப்பவும் நான் நினைக்கிறேன் இவர் அத்தை மகன், அதனால என் மேலுக்கு அன்பு இல்லை சொல்லியிருக்கேன். அப்பாவுக்கு அப்புறம் நான் ஊழியர் இருக்குல்ல அந்த மாதிரி சொல்லிட்டாரு போல அப்படின்னு நினச்சி தேவி குடிஞ்சு அமைதியாக உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் அவர் ரசிக்கப்பட்டு நான் 3 மாதம் ஆச்சு. சரி. அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அவர் கேரளாவை சேர்ந்தவர், ஆனால் வளர்ந்ததெல்லாம் நார்த் இந்தியாவில், வேலை செய்ய நார்த் இந்தியாவில். அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கார், ஏசிசிக்கு சிமெண்ட் கம்பெனிக்கு வந்திருக்காரு. அவர் ரசிக்கப்பட்டு இந்து வந்து ரசிக்கப்பட்டு 3 மாதம் ஆச்சு. நல்ல வயிறாக்கி வந்துட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் இருந்தவர் திடீர்னு பிரதர் அவர் ஆவில் நிரம்பி என் தோலை பிடிச்சி, அந்த புடின சாதாரண புடி இல்லை, தோலை பிடிச்சி அமுத்திட்டு பயங்கரமாக செந்தமில்ல பேசுறாரு தீர்க்கதரிசனம். அவர் தமிழே தெரியாது, தமிழே தெரியாது, ஹிந்தி இங்கிலீஷ் தான் தெரியும். பிரசங்கமே பாதி புரியாது அவருக்கு. அப்பா வந்து இங்கிலீஷில் பாதி பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. தோலை கை வச்சுட்டு செந்தமில்ல தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற தீர்க்கதரிசனம் ஒருபோதும் சந்தேகியாதே. இன்றைக்கு நீ வர தாமதித்தால் நான் நீயாய் வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்றைக்கு ஒப்புக்கொடு, சந்தேகப்படாதேன்னு சொல்லி அவரு கீழே வந்துட்டார். அப்புறம் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ கண்ணு இதயம் வந்திருக்கோமே, ஒவ்வொரு தட்டி கழிச்சிட்டே சொல்கிறோமே அப்படின்னு பயந்து அடிச்சு அன்னைக்கு அழுது ஒப்பு கொடுத்துட்டேன். சபையே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் யோசிச்சேன், எனக்கு அழைப்பு இருக்கிறது சபையாருக்கு தெரியணும்னு கேட்டேன் பார்த்தீங்களா. அங்க பேசாத ஆண்டவர் அன்னைக்கு சாயந்தரமே சபையில எல்லாருக்கும் தெரிய என்னை வேறு பிரிச்சு அழைச்சார். அப்பதான் ஸ்டண்ட். இப்படி கேட்டதை கேட்ட மாதிரியே ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. whole church has come to know that I have a call of God. அது எந்த ஏஜ் இருக்கும் உங்களுக்கு? என்ன ஏஜ் உங்களுக்கு இருக்கு? அப்போ 18 years. 18 years. ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாகவே 12th முடிச்சிருக்க அடிக்கிற வயசு. ஆமாம். அப்போ ஷாக்டு. நல்லா இப்படி இவ்வளோ டேரக்ட் ஆண்டு கூப்பிட்டாரு. அன்றைக்கி சபையர்க்கே ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் தெரியும் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேனே எழுதிட்டு போனேன்னு தெரியும். அப்புறம் எல்லாரும் குதூகலிச்சிட்டாங்க. அன்றைக்கி முடிஞ்ச நைட் போய் படுக்கிறேன், வீட்டில் போய் படுக்கிறேன். இங்கே தான் வீடு அங்கே இருந்துச்சு. சரி. அந்த வீடு தான் இப்போ ஓல்டேஜ் ஹோமாக இருக்குது. அப்போது அந்த அங்கே தான் எங்கள் வீடு. படுத்துருக்கேன். அன்றைக்கி ராத்திரி இதை முடிச்சுட்டு படுத்துருக்குறேன். ராத்திரி 2:30 மணி இருக்கும் சிலுவை காட்சி பார்க்குறேன். அப்படியா? அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அன்றைக்கி அழைப்பு பெற்று சண்டே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். போய் படுத்துருக்கோம், எல்லாம் ஜோம் பண்ணி படுத்துருக்கேன். நைட் 2:30 மணிக்கு சிலுவை காட்சி. அந்த சிலுவையில் ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக கொட்டுற மாதிரி ஆண்டு நிற்கிறாரு. அப்போது ஏன் சந்தேகப்படுற, இவ்வளோ அழைக்கிறேன்னு ஏன் சந்தேகப்படுற, நான் உன்னோடு இருப்பேன்னு சத்தம் மட்டும் வருது. இந்த காட்சி பார்க்குற சத்தம் மட்டும் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஏன் சந்தேகப்படுறேன், ஏன் பயப்படுறேன், அதை கேட்டு ஓன்னு கத்திட்டேன். அப்போ எங்கள் அப்பா எல்லாம் முழிச்சுங்க, அம்மாலாம் பயந்துட்டாங்க. அப்பா சொன்னாங்க பேசாமல் விட்டுருங்க, அவன் தரிசனம் பார்த்துருக்குறான், ஆண்டு பேசியிருக்காரு, தரிசனம் பார்த்துருக்கான், பேசாமல் விட்டுருங்க. நானே கண்ணை மூடி நானே அழுது அப்போ கண்ணை திறந்து இது மாதிரி ஆண்டு காட்சி பார்த்தேன். அப்போ ஜோம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அப்போது 4 மணிக்கு தான் படுத்தேன். காலையில் ஒரு 6:30 மணிக்கு யாராவது கதை தட்டுறாங்க. அப்போ நான் வழக்கமாக அவ்வளோ எந்திரிக்கலாம் மாட்டேன், போய் திறக்கலாம் மாட்டேன். அன்றைக்கி சத்தம் கட்டுற நான் தான் எந்திரிச்சு போகிறேன். போய் கதவை திறக்கிறேன், மோகன்சி லாஸ்ட் அங்கிள் நிற்கிறார். ஓ சரி சரி. அவர் வந்து நிற்கிறாரு. நானும் அங்கிள் கத்திட்டு, அப்பா இங்கே வாருங்க, யார் வந்திருக்கா பாருங்க அப்படின்னு. அவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வீக்லாம் சிலப்போ வருவார், கம்யூனிட்டி சண்டேலப்போ வருவார். அவர் வந்து நிற்கிறாரு. அப்புறம் அப்பா பார்த்து ஆச்சரியம், பிரதர் வாங்க, சொல்லவே இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் வரலையேன்னொன்னே. ஆமாம் கத்த சொன்னார் வந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தோடனே அம்மா சொல்கிறேன், உட்காருங்க, குளிச்சுட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஆயத்தம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், முதல் சர்ச் சாவி கொடுங்க அப்படின்னார். முந்தி அவர் வந்தார்னா சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே மலைக்குள்ளே போயிடுவார். அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு வருவார். அப்படியே அந்த நாட்கள். அப்போது சர்ச் சாவி கொடுங்கன்னார். அப்போ சாவி வாங்கிட்டு வந்துட்டார். வந்து 7 மணிக்கு வந்தவர் 11 மணி வரைக்கும் வரல வீட்டுக்கு. மழையில் போய் ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. சரி. அம்மா டிஃபன்லாம் செஞ்சு ஆறி போச்சு, உட்காந்து சாப்பிடணுன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிச்சு உட்காந்து சொல்கிறாரு. அப்பாவை கூப்பிட்டு, நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், நீங்கள் நோனே சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சரி. அப்பாவுக்கு அந்த அந்த அன்றைக்கி அது வந்து ஆண்டு அழைச்சாரு. சரி சரி சரி. அப்பா அவர் சொல்கிறார், நோன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் ஒத்துக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்கள் பிரதர், நான் வந்து சனிக்கிழமை
ஜெபம் பண்ணிருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை எங்கிட்ட ஆண்டு பேசினார், கிளம்பி கோயம்புத்தூருக்கு போ அப்படின்னாரு. கோயம்புத்தூரில் சத்யநாராயண பாஸ் தான் எனக்கு தெரியும், வேறு யாரும் தெரியாது. ஆண்டு போன்னு சொன்னார். நான் கிளம்பி வந்துட்டேன். வரோம் பஸ்ஸில் ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். சண்டே நைட் கிளம்பி மண்டே மணி வந்து இறங்கிட்டார். சரி. வந்து ஜெபம் பண்ணி இங்கேயும் ஜெபம் பண்ணாராம். சரி. அப்போ தேவன் திட்டமாக சொன்னார், வசந்தை வந்து ஊழியத்துக்கு வேறு பிரித்து அவனை ஊழியத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி திட்டமாக ஆண்டு சொல்கிறார். அப்போது வி ஆர் ஸ்டண்ட், ஷாக் ஆகிட்டோம். அப்பா சொன்ன பிரதர் நேற்று தான் பயங்கரமாக ஆண்டோட இடைப்பட்டார் சபையில். சரி. முகமாக ஆண்டு பேசி ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. இது அழுது ஒப்பு கொடுத்தா நைட்டு வேறு விஷயம் பார்த்து அழுது ஒப்பு கொடுத்துருக்குறான். இதெல்லாம் நடந்துச்சு பிரதர். அவருக்கே ஆச்சரியம். அப்போ சரியாக நடந்த கதை எனக்கு பேசியிருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய விதத்தில் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. எவ்வளவு அவாய்ட் பண்ணணும், அவ்வளவு வேகமாக ஆண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வர வச்சார். சரி சரி. எனக்கு அந்த நாள் புரியலை. சரி சரி. அப்போ வந்து அவனை வந்து ஊழியத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும்னா நாங்கள் அர்ப்பணிச்சிட்டோம், அவனும் அர்ப்பணிச்சிட்டான். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஊழியம் தான் அப்படின்னா. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அவனை வந்து பைபிள் காலேஜ் சேர்த்துணும்னு கற்றுக்கிட்ட பேசியிருக்காரு. அவர் வந்து இந்துஸ்தான் பைபிள் காலேஜ் 1 இயர் படிச்சிருக்காரு சென்னையில். சரி சரி. அந்த காலேஜில் என்னை சேர்த்துன்னு சொல்லி கத்தர் பேசியிருக்காரு. நான் அவனை வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். சரி. அப்பா சொன்னாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் யாரும் ஹாஸ்டல் போனதே இல்லை, ஹாஸ்டல் நான் விட்டதும் இல்லை, எனக்கு பிடிக்காது, பயமும் இருக்கும், பசங்களும் விட்டு இருக்க மாட்டாங்கன்னு. அதெல்லாம் இப்போ வந்து அவன் போய் தனியாக உட்காந்து படித்து ஆயத்தமாக வரணும். நீங்கள் அவனை ஹாஸ்டல் அனுப்பி தான் ஆகணும், பைபிள் சேர்த்து தான் ஆகணும். சரி சரி சரி. அவனே இருக்க மாட்டான் பிரதர், என்னாலும் இருக்க முடியாது, அப்படி விட்டு இருக்க முடியாது. இல்லை பாஸ்டர் நீங்கள் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு இல்லாமல் நீ அடுத்த உருவாகிறதுக்கு நீ இறங்க கொடுக்கணும். சரி அவனே கேளுங்க. நான் ரெடின்ட்டேன். சரி. அப்போ நான் உறுதியாக சொல்லிட்டு போயிடுறேன். அன்னைக்கு அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு கூப்பிட்டு போய் சரி இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் போய் என்னை சேர்த்து நான் 4 வருஷத்துக்கு நான் தான் ஃபீஸ் பே பண்ணுவேன். கர்த்தர் கூட பேசியிருக்கிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லி 4 வருஷம் அவர் தான் ஃபீஸ் பே பண்ணார், என்னை படிக்க வச்சார். அப்போ அதை முடிச்சுட்டு வரேன். வந்து 92 முடிச்சுட்டு வரேன். 4 இயர்ஸ் முடிச்சு 92 வரேன். சரி. வந்தபோது அப்போ தான் மெல்ல ஊழியத்தில் உள்ள விட்றேன். ஆனால் பிரசங்கலாம் பண்ணுறதுல அப்போ கூட போயிட்டுருப்போம். சரி. அடுத்த வருஷம் என் தங்கச்சியுடைய வெட்டிங் 93ல். அதே வருஷத்தில் அடுத்த நாள் பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுத்துட்டாங்க. சரி. 95ல் அப்பா கற்றுக்குள்ள போயிட்டான். அப்போ தான் புரிஞ்சது ஏன் இந்த சின்ன வயசில் கற்று இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அது கல்யாணத்துக்கு முன்னாலேயே பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுக்க வச்சு. ஸோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இவ்வளோ சீக்கிரம் வந்து ஆண்டு எடுக்கிறதுனால தான் நம்ம அதுக்கு அவ்வளோ அவசரமாக கற்று நம்மளை உருவாக்குனார். அப்பா மறிக்குமா 2 பேருமே திருமணம் ஆகலை. அப்பா மறிச்சு 95ல் மறிச்சிட்டாங்க. 97ல் பிரதர் கல்யாணம் ஆச்சு. 99ல் எனக்கு கல்யாணம் ஆகுது. ஓகே ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் பை காட்ஸ் கிரேஸ் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். அப்புறம் சபையில் ஆண்டவர் அப்படியே டெவலப் வளர. பட் ஆனால் நீங்கள் உங்கள் ஊழியத்தை அப்படி பண்ணும்போது என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்போ அப்பாவுடைய மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் பண்ண ஆர்டர் எப்படி நடத்தினார்? அவர் அப்பா வைத்து விட்டு போன இந்த விசுவாச பாதையில் தொடர்ந்து ஓடினதுனால சரி அவர் என்னெல்லாம் பாடுபட்டாரோ அந்த பாடல் எங்களை விட்டு அகற்றிட்டார். ஓ அப்படியா? அதாவது ஃபினான்ஷியல் அதை மாதிரி சொல்கிறேன். ஆமாம், ஃபினான்ஷியலாகவும் சரி, ஊழிய வளர்ச்சியும் சரி, ஹெல்த், ஆமாம், எல்லாவற்றிலும் கர்த்தர் வந்து ஒரு பேராடைம் ஷிஃப்ட் மாதிரி தான் கொண்டு வந்தார். நல்ல ஊழியத்தில் வந்து வருஷம் வளர்ச்சியும் அதே போல் பரவலான ஊழியத்தையும் கற்றுக் கொடுத்தார். அநேக நாடுகளுக்கு. ஆமாம், பிஃபோர் மேரேஜ் 2 அகற்றி தான். ஆமாம் சரி. ஸோ பிஃபோர் மேரேஜே இலங்கை தேசத்துக்கு போய் ஊழியம் செய்கிறதுக்கும், ஓகே ஓகே, அது முடித்து மலேசியாவில், சிங்கப்பூரில், ப்ரூனையில் அடிக்கடி போய் ஊழியம் செய்கிறதுக்கும், சரி சரி சரி, துபாயில், மஸ்கட், கத்தார் தேசத்தில், சரி, பஹ்ரைனில், அதே போல் சிங்கப்பூர், மலேசியாவில், அமெரிக்காவில் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஊழியம் செய்ய கிருபை செஞ்சார். நியூயார்க்லேருந்து சியாட்டில் வரைக்கும். அதே போல் கனடாவில் இந்த பக்கம் ஆன்டேரியோலேருந்து அந்த பக்கம் வேன்கூவர் வரைக்கும், ஆல் த எண்ட்ஸ் வரைக்கும் போய் ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். ஓகே. ஜெர்மன் தேசம், யூரோப்புக்கு கொண்டு போனார். சரி. அதுவே பல நாடுகளில் வாசல் திறந்து பலவித ஊழியர்களை செய்யவும், அதே போல் லோக்கல் அதே மாதிரி ஊழியர்கள் வட்டாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஊழியர்களுடைய ஃபெலோஷிப்பில் ஒரு செக்ரட்டரி போஸ்ட்டில் இருந்து ஊழியர்களுக்கு சேவை செய்யும், பல ஊழியர் கூட்டத்தை நடத்தவும் ஆண்ட கிருபை செஞ்சார். பட் நிறைய வித்தியாச ஊழியங்களில் நீங்கள் அந்த காது கேட்காத அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தது தானே? ஆமாம். நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் பிரான்ச்சஸ் இருக்குது. சரி சரி சரி. அதே போல் ஹிந்தி சர்வீஸ் நடக்குது. ஓகே. ஈவினிங்கில் நிறையா ஹிந்தி பேசக்கூடிய வட இந்தியக்காரங்களாம் இங்கே வந்தாங்க. அவங்களுக்கு தங்க வேலை செய்கிறவங்க. ஸோ அதுலேருந்து 1-2 ஃபேமிலி வந்தாங்க. அவங்களுக்கு பாஷையே புரியாமல் ஆலயத்தில் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள 2 பேரை வச்சு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவங்க மூலிமா அவங்க ஆரம்பித்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அநேகர் ஒரு 30, 40, 50ன்னு வந்து வர ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த மாதிரி மக்களுக்கு சாயந்தரத்தில் ஹிந்தி சர்வீஸ் நடத்துகிறோம். அவங்களுக்கு பகலெல்லாம் வேலை இருக்கும், ஈவினிங்ஸில் வந்துடுவாங்க அவங்க. சரி சரி. அவங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஹால் எடுத்து அவங்களுக்கு ஹிந்தி சர்வீஸ் நடத்துகிறோம். என் ஒய்ஃபுக்கு வந்து ஹிந்தி நல்லா பேசுவாங்க. சரி சரி. அதனால அவங்க அதை பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க. பிரசங்கத்தில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவங்க கூட அவங்க நடத்துறதுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஹிந்தி மினிஸ்ட்ரி பை காட்ஸ் கிரேஸ் அதில் போயிட்டுருக்குது. நான் தமிழில் ஷேர் பண்ணுவேன், என் ஒய்ஃப் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் மக்களும் வந்து பங்கு பெறுறாங்க, ஹிந்தி மக்களும் பங்கு பெறுறாங்க. இது இல்லாமல் வாய் பேசாத காது டெஃபெண்டம், வாய் பேச முடியாது, காது கேட்காது, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கூட்டம் சர்வீஸ் நடக்குது சண்டேஸில். ஓகே. நம்ம சபையில் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. சரி. அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் மகன். சரி. அந்த பையனுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அந்த பிள்ளைக்கு நல்ல வைராக்கியமாக சபையில் வளர்ந்த பிள்ளை. அவருக்கு நல்லா ஊழியத்துடைய வாஞ்சு அழைப்பு பெற்று நம்ம சபையிலே நடக்கிற பைபிள் காலேஜில் பங்கு பெற்று நல்ல ஊழியத்தில் ஸ்டடி ஆகிட்டாப்புல. சரி. அந்த மகளுக்கு நாங்கள் பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுத்தோம். அந்த மகளும் கணவரோடு சேர்ந்து அந்த தம்பி மூலியமாக வந்த ஃப்ரெண்ட்ஸு வாய் பேச கேட்க வச்சு டெஃபெண்டம் சர்வீஸ் ஆரம்பித்தோம். அது வளர்ந்து அதுவும் அதே போல் 30-40 பேர்னு சேர்ந்து அது ஒரு பிரான்ச் மினிஸ்ட்ரி மாதிரி அதுவும் நடந்துகிட்ருக்குது கற்றுக்கிறதுல. அது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் போயிட்டுருக்கு. அவ்வளோ வாய் பேச முடியாது, காது கேட்காது, ஆனால் அவ்வளோ உற்சாகமாக ஆராதிப்பாங்க. அதே மாதிரி ஹிந்தி சர்வீஸும் பார்த்திங்கன்னா அவங்க நிற்கவே மாட்டாங்க. நல்லா ஆவில் நிரம்பி நடனம் ஆடி ஆவில் நிறைஞ்சி கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோட ஆவில் நிறைஞ்சி நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து உபதேசமோ அது செய்யன்னு சொல்லவே இல்லை, வார்த்தையை மட்டும் பிரசங்கம் பண்ணோம். சரி. ஆண்டரை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருந்தோம். எல்லா தவறான பழக்கங்கள், குடி, போதை வஸ்துகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் வைராக்கியமாக ஆண்டருக்குள்ளே ஸ்ட்ராங்காக நின்று அவங்க அநேரம் ஆதாயப்படுத்துகிறாங்க. சரி சரி சரி. அந்த மாதிரி அவ்வளோ நெருக்கத்தில் வந்த ஜனங்களாக இருந்தாலும் வார்த்தை கேட்ட உடனே வைராக்கியமாக விசுவாசித்து ஆண்டுக்கு வைராக்கியமாக நிற்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங் மினிஸ்ட்ரியாக கர்த்தர் அதையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஓகே. ஸோ அது மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் இத்தனை வருஷம் உங்கள் ஊழியங்களில் நீங்கள் அப்பா ஊழியம் பண்ணாங்க, அப்புறம் அப்படி நீங்கள் வர்றீங்க. பொதுவாக பார்க்கும்போது சொல்லுவாங்க அவங்க அப்பாவுடைய ஊழியத்தை அப்படி அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஈஸியாக. ஆனால் நீங்கள் நிறைய சவால்கள், சேலஞ்செல்லாம் ஊழியத்தில் இருந்திருக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி என்ன நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு? அதாவது என் அப்பா மறிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் 2 பேருமே வாலிபரில் இருந்தோம், திருமணமாகலை. ஆனாலும் அப்பா எங்களை வளர்த்தின விதங்கள், சரி, கற்றுக் கொடுத்த காரியங்கள், அப்பா எங்களோட பேசினதை விட, சரி, கற்றுக் கொடுத்ததை விட அவங்க வாழ்க்கை எங்களுக்கு பாடமாக அமைஞ்சது. அவங்க விசுவாச பாதையே எங்களுக்கு பாடமாக அமைஞ்சது. யூத் ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க. ஆமாம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் வேறு. நீங்கள் ஒருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள்? அது ஒரு பயம் இருந்துச்சு எங்களுக்கு. அப்பா மறிச்ச உடனே we thought we don't have the same lifestyle. நம்ம கார் எல்லாம் விற்றுருவோம், இந்த மாதிரி பெரிய வீட்டில் இருக்க முடியாது, நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட்டாக ஊழியம் செய்ய தெரியாது, சரி, லைஃப் ஸ்டைலாம் மாறும். இந்த ரொம்ப அந்த பயம் இருந்துச்சு, அந்த கலக்கம் இருந்துச்சு. அப்போ மறிச்ச பிற்பாடு ஒரு செகண்ட் சண்டே சரி நான் பிரசங்கம் பண்ணணும். அப்போது நான் லிட்டராக என்ன பண்ணேன், நைட்டு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது பைபிளில் ரொம்ப வெறுத்து போய், அப்பாவே சின்ன வயசில் எடுத்துட்டீங்க, சரி, அதே மாதிரி எங்கள் சின்ன வயசில் அப்பாவை இழந்துட்டோம், எங்களை வந்து செட்டில் பண்ண வச்சு பார்க்க வேண்டிய வயசில் அப்பா போயிட்டாங்க, இப்போ நாங்கள் வாழை வயசில் நிற்க வச்சு போயிட்டீங்க, இவ்வளோ சீக்கிரம் அப்பா எடுக்கிறதுக்கு என்ன காரணம், இப்படி ஊழியம் செஞ்சாங்களே ஏன் எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அந்த ஒரு வெறுப்பில் என்ன பண்ணுறேன், என் பைபிளை கட்டில் ஒரு கார்னரில் வீசிட்டேன். போங்க ஆண்டவரே, ஊழியமாவது ஒன்றாது அப்படி விரக்தியில. சரி, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் எல்லாம் முடிச்சு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது அப்பா இழந்த பிற்பாடு ஐ கான் இமேஜின் லைஃப் வித்தவுட் மை ஃபாதர். அப்பா இல்லாத ஊழியம் என்ன இருக்குது, என்ன வாழ்க்கை இருக்குன்னு பைபிளே கட்டில் காணலில் வீசிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஊழியமும் வேண்டாம், பிரசங்கமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வெறுப்பில் படுத்துட்டேன். ஒரு 2 hours இருக்கும்,
இப்படி காலையில் 3:30 மணிக்கு எங்கள் அப்பா அப்படியே என்கிட்ட வராங்க. கட்டில் அம்மா படுத்துருக்காங்க, நான் கீழே பெட் படுத்துருக்கேன். நான் அழுதே படுத்தேன். எங்கள் அப்பா நான் அரவணைச்சிட்டே தூங்குவேன், அப்படியே அட்டாச்சாக இருப்பேன். இப்படி பிரிச்சிட்டிங்களா ஆண்டவரே, அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டு பைபிளும் போட்டு வச்சு தூங்கிட்டேன். சரி. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி சி மாதிரி இருக்குது. அப்பா அப்படியே வராங்க, எதையும் பேசலை. சரி. நிற்கிறாங்க. நின்றுட்டு என்னை பார்த்து ஏன் கவலைப்படுற அப்படின்னு என் மேலே உரசுற மாதிரி சாயிற மாதிரி என் பக்கத்தில் சாஞ்சிட்டு மேலே கை வச்சுட்டு பயப்படாத. அப்போது நான் கேட்குறேன் அப்பாட்ட, அப்பா நீங்கள் மறிக்கிற நேரத்தில் என் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சு, அப்பா நீங்கள் போகிறீங்க போல் தெரியுது. சரி. இனி ஊழியம் என்ன பண்ணணும், எப்படி செய்யணும்னு கேட்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. சரி. ஆனால் பயத்தில் நான் கேட்கல. நாங்கள் என்ன பண்ணுவோம்ப்பா இனி ஊழியத்தில், நீங்கள் சொல்லுங்கப்பா. அப்போ அவங்க சொன்ன காரியம் அன்னைக்கு கேட்டிருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், இப்போ நான் சொல்லக்கூடாது. ஆனால் நான் செஞ்சதை விட பல மடங்கு கற்று உங்களை கொண்டு செய்வார் அப்படின்ற, உங்களை கொண்டு செய்வார். சரி நான் வரட்டுமா? சரி. அப்படின்னு இப்போ எங்கே போகிறீங்கப்பான்னு, இவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணுறீங்க அங்கே போய் அப்படின்னு. அப்போது எங்கள் அப்பா அப்படி கை நீட்டினாங்க. அதுதான் பண்ணுறோன்னு பார்த்தா ஒரு பிளாக் ஸ்டோன், இந்த நேம் ஸ்டோன்லாம் வைப்பாங்களே காம்பவுண்ட், பிளாக் ஸ்டோனில் சரி ஏசாயா 6:2-3 போட்டுருக்கு. ஏசாயா 6:2-3 போட்டுருக்குது. நான் நினச்சேன் ஏதோ ஏசாயா பூரா வாக்குத்தமாக இருக்கும், ஒரு வாக்குத்தம் தரப்போறாரு போல. சரி அப்படின்னு நினச்சிட்டு அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ட்டு. ஆனால் அந்த 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 ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கிறேன், ஏசாயா ISன்னு போட்டு 6:2-3 போட்டு. சரி அப்படியாப்பா பார்த்துட்டு சரி பண்ணுறேன். சரி தலைக்கு நான் வரட்டுமான்னு சொல்லிட்டு என்னை அப்படி கையை தள்ளிட்டு அப்படி போகிறாங்க. அப்படி போய் இப்படி பார்த்தாங்க பிரதர், மேலே அந்த டார்ச் அடிச்சா ஒரு வி ஷேப் ஒரு ரேஸ் வரும், அந்த மாதிரி வெளிச்சமாக ஒரு ரே வந்துச்சு பாருங்க. அதில் ஜெட்டு போகிற மாதிரி ஒரு அப்படி உள்ள போகிறாங்க. he was showing his glory. அப்படி மறைஞ்சு போகிறாங்க. மறைஞ்சு போன வேகத்தில் இயேசுவேன்னு கத்துறேன். ஐ வாஸ் ஸ்டாண்டிங். பத்துமான்னு சொன்னாங்க. எந்திரிச்சு போகும்போது நானும் எந்திரிக்கிறேன், தூக்கத்தில் இருக்கிறேன். பார்த்தா முழிச்சு பார்க்குறேன், நிற்கிறேன். இயேசுவேன்னு கத்தி நிற்கிறேன். அம்மா முடிச்சு என்னன்றாங்க. கண்ணை மூயிட்டு அம்மா ஏசையா எடுங்க, நைட்டு அதிகாலை 3:30 மணிக்கு ஏசையா எடுங்க முதல்ல எடுங்க. அப்பா ஏதோ ஸ்வீட் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு 6:2-3 வாசிக்கிறா. 2 சட்டைகள் கால்களை மூடி, 2 சட்டைகள் முகத்தை மூடி, 2 சட்டைகள் பறந்து செயல்கத்தை பரிசுத்தர். எனக்கு அந்த நாட்களில் அந்த வசனம் வெளிப்படுத்தல் இருக்குமோன்ற மாதிரி ஒரு யோசனை. அப்படி இருந்து அந்த ஏசாயில வாக்குறது தான் இருக்குன்ற மாதிரி யோசனை. அதை பார்த்துட்டு ஐ வாஸ் க்ளோரிஃபைங் காட், ஹவு கிளியர் இட் இஸ். அப்போ இதுதான் நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போனாங்க. அப்புறம் என்ன பண்றேன், மறைஞ்ச பிற்பாடு அந்த பைபிளை திருப்பி எடுத்து அழுதேன். ஆண்டவரே நான் உயிரே போனாலும் ஊழியத்தை விட்டுட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சு நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு எடுத்து திறக்கிறேன். என் உள்ளத்துக்குள்ள அப்பா வந்து சொல்கிறேன், இந்த இடத்துல நான் எழுதின வசனம் ஆனால் நான் பேசலை அப்படின்னாங்க. அதை திறந்து பார்க்கும்போது தான் அது அப்போட பைபிள் எடுத்து புரட்டும் போது தான் பயப்படாதேன்னு 5 வசனம் தான் எழுதி வச்சுருக்காங்க. எங்கன்னா நான் வந்து 1995 என் ஊழிய தரிசன காலம் முடிய போகுது. 1975 to 1995 மை விஷன் வில் பி ஃபுல்ஃபில்ட் திஸ் இயர்னு போட்டிருக்க கீழே எழுதியிருக்காங்க. நான் அன்னைக்கு வந்து அந்த பிரசங்கத்தை பண்றேன், பயப்படாதுன்னு சொல்லி அந்த ஹோல் பிரசங்கம் பண்ணி முடியவே ஆய்வுகள் ஆயிட்டாங்க. அப்ப நான் சொல்றேன், இந்த பிரசங்கம் வந்து நான் ஆயத்தம் பண்ணல, அப்ப ஆயத்தம் பண்ண பிரசங்கத்தை நான் பண்ணியிருக்கிறேன். அது அது வெளிப்பாடு கிடைச்சது நேற்று. அப்போ இது அப்ப பேசல, ஆனா அதை குறிச்சிருந்தாங்க, இதை ஆவியார் சொல்லி காமிச்சாரு அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன். என்னை விட அப்பா வயசு உள்ளவங்க எல்லாம் முடிஞ்சு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஃபேமிலியோட ஜெபம் பண்ணிட்டு போறாங்க.
அப்போ தான் ஐ குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அழைப்பு இருந்துச்சுன்னா, அந்த ஒரு அபிஷேகம் இருக்கும்போது நம்ம வாலிபரோ திருமணமானவங்களோ கத்தரை பார்க்காம அதே ஸ்பீடில் ஆண்டு உயர்த்துறாரு. அதை நான் பார்த்தேன். தென் வி வேர் நாட் ஏபிள் டு ஸ்ட்ரகிள் அட் ஆல். அப்போ வந்து ஊழி என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் எப்படி செய்யறது, இவ்வளோ பெரிய ஊழியத்தை எப்படி நம்ம கொண்டு போகிறது, அந்த ஒரு பேர்டன் தான் இருந்துச்சே ஒழிய என்ன செய்வோன்ற பேர்டன் எடுத்துட்டார் ஆண்டவர். God made all these elders to stand strong with us. கூட நிற்கவும், சொன்னதை செய்யவும், ஊழியம் பெருகவும், அநேக ஞானஸ்தானம் பெறவும், அந்த growth போகும்போது தான் எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து நாங்கள் பார்க்க முடியல. growth அது இருந்துகிட்டே இருந்துச்சு. மிஷனரிஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதே போல் இங்கே ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி ஒன்று இருக்குது. ரட்சிக்கப்பட்டு வந்த வயதான தாய்மார்களை குடும்பத்தார் ஒதுக்குறாங்க இல்லையா, அவங்கள வச்சு ஆதரிக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு முந்தைய ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ இந்த வீடை வந்து என்ன பண்ணுறோம், ஓல்டேஜ் ஹோமாக மாற்றி அங்கே வயதான தாய்மார் இருக்கிறாங்க. நீங்கள் வரும்போது கூட அவங்க தான் திறந்து வச்சுருப்பாங்க. அவங்க அங்கே தங்கி இருந்து அவங்க வந்து ஆலயத்தில் ஜாப் பண்ணிக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க அங்கே அப்படி இருக்கிறாங்க. அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அந்த வயசானவங்க அங்கே ஆதரிக்கப்படுறாங்க. அது இல்லாமல் நிறையா ஏழைகளை பணம் இது படிக்க வசதியில் கம்மியாக இருக்கவங்களுக்கு எஜுகேஷன் ஹெல்ப் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ பலவிதமான ஊழியங்களை தேவன் நிறைவேற்ற கிருபை செய்கிறார். அது நாட்களில் வாலிபர்களுக்கு விசேஷம் கூட்டம் நடத்துவோம். அது சித்தி வயலில் நடத்துவோம். அது திரளான ஒரு வாலிபன் பங்கு பெறுவாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு பட்டணத்துக்குள்ளே. பொதுவாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க. நான் பார்க்கும்போது நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ், நிறைய ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படி நீங்கள் உங்கள் இது போல இப்போ வந்து சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் இது அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போது நான் யூத் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு டைரக்டராக இருக்கிறேன், சேர்மனாக. ஓகே. ஸோ அது ஒரு பிளாட்ஃபார்ம் டு ரீச் அவுட் ஹோல் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பாஸ்டர் ஆஸ்பான் சென்னையில் இருக்கிறாரு. கொடைக்கானல் கிறிஸ்டியன் காலேஜுடைய ஓனர் டாக்டர் சேம் அபிராம் இருக்காரு. அவங்க எல்லாமே நாங்களாம் சேர்ந்து எங்கள் ஒரு பெரிய டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் பல இடங்களில் வாலிபுட் நடத்துகிறோம். ஸோ மதுரையில் 3 years பேக் வச்சோம். கிட்டத்தட்ட 2500 பேர் ஏஜி கேம்ப் சைடில் வச்சு நடத்தினோம். தமிழ்நாட்டு லெவலில் 2500 பேர் வந்தாங்க. இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நல்லா ரீச் அவுட் ஆக முடியுது. அதுதான் என்ன பண்ணுறோம், சென்னையில், கொடைக்கானலில், திருவாரூரில், திருச்சியில், திருநெல்வேலியில், நார்த் இந்தியா கம்ப்ளீட்டாக யங் பாசஸை ரீச் பண்ணோம். வட இந்தியாவில் பூரா நார்த் ஈஸ்ட்டுக்கு போயிருந்தோம். நாகாலாந்து, மிசோரம், அந்த பகுதிக்கெல்லாம் போயிருந்தோம். சிலிகுரி அங்கெல்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு 750 பேரை வர வச்சு 3 days யூத் கேம்ப் நடத்தணும். அங்கே 200 பேர் வருவாங்க யோசித்தோம். ஆனால் 750 பேர் பக்கம் வந்தாங்க. அங்கே பாசஸ் எல்லாமே பங்கு பெற்றாங்க. நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு டீமாக போய் அங்கே நடத்தினோம். 50 பேர் பக்கம் ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. அப்படியே அந்த மாதிரி பாக்கியம். ஸோ இந்த நாட்களில் நிறைய வருகையை பற்றி பேசுகிறாங்க. வருகை சமீபமாக இருக்குது, ராப்சர் நடக்க போகுது, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை உண்மையாகவே கடைசி காலத்தில் வாழ்கிறோம். லாஸ்ட் டேஸ். இனி இந்த அடையாளம் நிறைவேற இருக்குது அப்படின்னு சொல்ல எதுவும் இல்லை. எல்லா அடையாளங்களும் நிறைவேறி முடிந்தாயிற்று. இனி ரகசிய வருகையில் கர்த்தர் வெளிப்படாகணும். சபை எடுத்தாகணும். சபை எடுக்கப்பட்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியும். அந்தி கிறிஸ்து ஆவி எல்லா பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா பக்கம் பார்க்குறோம். எல்லா தேசங்களிலும் பார்க்குறோம் அவனுடைய கிரியைகளை. ஆகவே கடைசி நாட்களில் ஒன் மேன் அத்தாரிட்டி மாதிரி சாயக்கூடிய சூழ்நிலை வரும். ஹீ இஸ் அ பீஸ் மேக்கர், ஹீ இஸ் த பீஸ் மேக்கர். அட்லீஸ்ட் சம்மன் had to bring peace, world peace அப்படின்னு சொல்லி சீக்கிங் டேஸ் வரும். அந்த டைமில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். he will not appear as a devil, he will appear as a peacemaker. and he is a false peacemaker. இப்படி தான் வரப்போகுது. இதுக்கு உலகம் ஆயத்தமாயிட்டு இருக்குது. இப்போ எல்லா சம்பவத்தையும் பார்த்துட்டோம். எல்லாம் நிறைவேறி முடிஞ்சாச்சு. தேசத்துக்கு தேச விரோதம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாத்தையும் பார்த்துமே. சபையே பூட்டி போகிற அளவுக்கு உள்ள கொள்ளை நோயெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ திஸ் ஆர் ஆல் வெரி கிரேட் சைன்ஸ். இட் வாஸ் அ குளோபல் ரெவலேஷன் மாதிரி, குளோபல் காஷன் மாதிரி ஆண்டு கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த கொரோனா வந்து போன பீரியட்லாம் பார்க்கும்போது உலகத்தையே பூட்டி போகிற கொலை நோய்கள்லாம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் ஆண்டு வார்த்தை கிளியராக நிறைவேறிடுச்சு.
தேசம் மாறி 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 இப்போ இதெல்லாமே கண்ணால் பார்த்துட்டோம். இஸ்ரேலில் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ் இந்த டோர் ஸ்டெப், வாசலருகே வந்துட்டார் என்று அர்த்தம். இந்த நாட்களில் வருகையின் பிரசங்கத்தை அதிகமாக்கணும். ரகசிய வருகை என்ன, பரசிய வருகை என்ன, 7 வருஷம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்ன, 1000 வருஷம் அரசாட்சினா என்ன, பரசிய வருகை என்ன, நித்தியனா, இது எல்லாத்தையும் மக்களுக்கு டீச் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது இல்லையா? இப்போது இதுக்குள்ளே தான் நம்ம சபை இப்போ வந்திருக்குது. ஓகே ஓகே. நாங்கள் ரெவல்யூஷன்லாம் நடத்தும் போது 2-3 வருஷம் ஆச்சு முடிக்கிறதுக்கு. அப்படியா? அதை டீப் ஸ்டடி கொண்டு போகும்போது அது பெரிய எழுப்புதலாகவே மாறிச்சு சபையில். ஓகே ஓகே ஓகே. இது நீடட். ஓகே நீடட். பைபிளில் எந்த புஸ்தகமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்காது. ரெவலேஷன் மட்டும்தான் இதை வாசிக்கிறவனும் இதை படி செய்கிறவனும் பாக்கியவான்னு போட்டிருக்கு. ஓகே. இதை கேட்குறவன் வாசிக்கிறவன் இதை படி செய்கிறவன் பாக்கியவான்னு போட்டிருக்கு. ஓகே. எந்த புஸ்தகம் இப்படி போட்டதில்லை. ஹார்ட் புக் இஸ் ரெவலேஷன் வாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ரெவலேஷன் புக். கோர்வை அழகாக ஆண்டு போட்டிருக்காரு. அவ்வளோதான். அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் வந்துருச்சு. இப்போ ஓகே ஓகே. சபை காலம், கிருபை காலம் முடிய போகுது. இப்போ ஓப்பனாக பார்க்குறோம், சுபாவ அன்பு எங்கேயும் இல்லைன்னு பார்க்குறோம். நோவேர் வி கேன் சி த நேச்சுரல் லவ் அமங் பிலீவர்ஸ், அமங் ஃபேமிலிஸ். ஸோ இதெல்லாமே லாஸ்ட் டே சயின்ஸ் தான். சுபாவ அன்பு இல்லாமல் கடின இதோடு காணப்படுவாங்க, சுயநலமாக காணப்படுவாங்க. இதெல்லாம் வந்துருச்சு. சர்ச் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் எனி டைம் ஃபார் த ராப்சர். ஸோ ஃபைனலாக ஒரு ரிவைவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ரிவைவல் ஒன்று ஏற்படணும், அப்போ தான் ஆண்டு வரைக்கும். அதை நீ எப்படி பார்க்குறீங்க? ரிவைவல் ஏற்படணும்னா என்ன செய்யணும்? எல்லாருமே ரிவைவல் ஷுட் ஹேப்பன் இன் எவ்ரி இண்டிவிஜுவல். ஓகே ஓகே. மாஸ் ரிவைவலையே நம்ம பார்த்துக்கிறத விட தனியால் ரிவைவல் கண்டிப்பாக தேவை. நம்ம எங்கேயோ உட்காந்துட்டு நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு ரிவைவல் வருன்றதை விட நமக்குள்ள ரிவைவல் வந்துருச்சுன்னா இட் வில் இம்பேக்ட் த ஃபேமிலி, சர்ச், சிட்டி, ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி. இட் கோ குளோபலி. ஓகே ஓகே. ஃபைனலாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? நிறைய வாழ்க்கை கடந்து வந்திருக்கீங்க. பார்க்குற வியூவர்ஸ், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியராக இருக்கட்டும், உங்களுக்கு கடைசியாக சொல்ல விரும்புகிற காரியங்கள்? நான் ஆஸ் அ பாஸ்டர், ஊழியக்காரனா சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு காரியம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறாரு. ஆலயத்தில், ஊழியத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தரை அதிகமாக பற்றி கொள்ளவும். ஆதி நாட்கள் எப்படி வீடுகளில் காலையும் இரவும் குடும்ப ஜபமும் துதிக்கிற சத்தமும் கேட்கப்பட்டுச்சோ, அதுபோல் மீண்டும் குடும்பங்களில் குடும்ப ஜபங்களும் குடும்ப ஆராதனையும் வைக்கப்பட்டால்தான் கிறிஸ்தவ குடும்பம் காக்கப்படும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் கொண்டு தான் சபையில் தேவன் கட்டுவார். அப்படிப்பட்ட சபைகள் தான் கர்த்தர் கடைசியாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆக எந்நேரம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும். நம்ம ஜெனரேஷனை வேதத்திலும் ஜபத்திலும் அதிகமாக அவங்களை ஈடுபடுத்தணும். திஸ் இஸ் த ஒன்லி வே டு ப்ரிப்பேர் டு மீட் த செகண்ட் கம்மிங் ஆர் ராப்சர் ஆஃப் காட். ஓகே, ரொம்ப நன்றி பாஸ்டர். உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அருமையாக உங்களுடைய சாட்சி, அப்பாவுடைய சாட்சியிலேருந்து உங்கள் சாட்சி வரைக்கும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பல கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி பாஸ்டர். ரொம்ப தேங்க்யூ பிரதர். நல்ல ஊழியம் அது. அநேக பரிசுத்த வாங்கல் ஊழியருடைய சாட்சியெல்லாம் கேட்டு அதை நீங்கள் எல்லாருக்கும் அது தெரிவிக்கும் போது அநேகர் வாழ்க்கையில் தொடப்படும். இந்த சாட்சி கூட ஊழியத்துக்கு வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்க கூட இப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டு அழைக்கிறாருன்னு அழைவை புரிஞ்சு கொள்ளவும் செயல்படுத்தவும் வசதியாக இருக்கும். அநேக காரியங்கள் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஸோ இந்த நீங்கள் செய்கிற ஊழியத்தை கத்தை மென்மேலும் ஆசிரியப்பார், உங்களை இதுக்கு பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.